ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சகோதரி ஒருத்தவங்க அவங்க எவ்வளோ வருஷமாக குழந்தைக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க, எத்தனை டாக்டர்ஸை பார்த்தாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, இன்றைக்கி அது எல்லாமே செஞ்சும் கூட அவங்க கன்சீவ் ஆகாமல் 6 வருஷமாக அதுக்காக காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸில் சில டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்களை அவங்க சேஞ்சஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றி அவங்க எல்லாம் பண்ண அதுக்கப்புறமா அவங்க இயற்கையாக கருத்தரித்து இன்றைக்கி ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஐவிஎஃப் இது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் இருந்தும் அவங்க மனசு தளராமல் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அதை தான் ரொம்ப ஹாப்பியாக, அதே சமயத்தில் நம்பிக்கையோட இதை எல்லாருக்குமே சொல்லுங்கக்கா, யாருமே நம்பிக்கை இழந்துடக்கூடாது, ஸோ நிச்சயமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அந்த மெயிலில் நமக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை தான் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சிஸ், எனக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. பேசிக்காக 2 பேருக்கும் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நாங்களும் 4 அலோபதி டாக்டர், சித்தா டாக்டர் 3 எல்லாருமே போய் பார்த்தோம். ரிப்பீட்டடாக நார்மல்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு டைம் கூட கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம மேக்ஸிமம் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே நார்மலாக இருக்கும், எங்கே போனாலுமே அதை தான் சொல்லுவாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது, நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் குழந்தை தங்கவே தங்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டரும் 6 வருஷமாக எல்லாமே நார்மலாக இருந்தும் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்தும் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாமையே இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணலை, கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். மேரேஜுக்கு முன்னாடி லேசாக நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போவே நான் வேதாத்ரி மகரிஷி பேசிக் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் ஃபுட் கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டேன், எனக்கு அது கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த வேதாத்ரி மகரிஷியோட எக்ஸசைசஸ் இது ரொம்ப 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 பெனிஃபிட் ஆனது. நானே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வேதாத்ரி மகரிஷியோட காயக்கல்ப பயிற்சி இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காயக்கல்ப பயிற்சி முறையாக ஆனால் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். வீடியோஸ் பார்த்தோ இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது, அப்படி போடவும் கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா இது அந்த சென்டரில் போய் அவங்க சொல்லி கொடுக்குறத பார்த்து கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆனது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட நான் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்த 2 டாக்டரும் நீங்கள் ஐவிஎஃப்க்கு போங்க, ஏஜ் ஆகுதுன்னு பயமுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படின்னா எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனாலும் நம்மளால் நேச்சுரலாக கன்சீவ் ஆகவே முடியாது. போக 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 வருஷம் ஆக ஆக எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், ஐவிஎஃப் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை தான் இந்த சிஸ்டருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் நான் மைண்ட் அளவில் கன்ஃபியூஸ் ஆனேன். இப்படி எல்லாருமே ஐவிஎஃப்னு சொல்ல அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை. அப்போது தான் உங்கள் சேனல் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்டையும் இந்த ஐவிஎஃப் சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுக்கு கொடுத்தேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனல் பார்த்துருக்காங்க. சேனல் பார்த்து அவங்க நீங்கள் சொன்ன மலைவேம்பு எடுத்துக்கிட்டேன், ரெகுலராக சோக் பண்ண பாதாம் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலைவேம்பு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா டெய்லி ஊற வச்ச பாதாம் மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் 5 days செவ்வாழை பழம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமா மாதுளை, தண்ணீர் விட்டான் பவுடர், சிறுதானியம், எக், வெரைட்டி ஆஃப் சுண்டல் இப்படி எல்லாமே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜங்க் ஃபுட், பேக்கரி ஐட்டம், டீ, காஃபி, பரோட்டா, ஒயிட் சுகர், ஒயிட் சால்ட் இது எல்லாமே அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். அவங்க நிச்சயமாக வந்து நிறைய விஷயத்தை சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக வந்து வாக்கிங் போவேன். கொஞ்ச நாள் அதுவும் போகவே முடியலை. தென் ஸ்பாட் ஜாகிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நின்றுக்கிட்டே ஜாகிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் உங்கள் எக்ஸசைஸ் பார்த்து அது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன கருக்காத்தம்மன் ஸ்லோகம் டெய்லியும் சொல்லுவேன். தேய்பிரை அஷ்டமி நீங்கள் சொல்லி தான் போனேன். நல்ல ரிசல்ட்ஸ் சிஸ், தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து நான் ஃபாலோ பண்ண ஒரு அம்மன் ஸ்லோகம், கருக்காத்த அம்மன் ஸ்லோகம் வந்து நம்ம சேனலில் வந்து நான் ரொம்ப ஸ்டார்டிங்லேயே சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்து அதை வாசித்து பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டரும் வந்து அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைக்காக தேய்பிரை அஷ்டமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ இப்போ எப்படி சஷ்டி விரதம் போடுறோமோ அதே மாதிரி இந்த தேய்பிரை அஷ்டமி விரதமும் வந்து நம்ம போட்டுட்ருந்தோம். ஸோ அதை பார்த்து தான் சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன உடனே நாங்கள் சஷ்டி விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மகாகந்த சஷ்டி விரதம் 3 இயராக இருந்தோம். லாஸ்ட் இயர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த வருஷம் பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோகுலாஷ்டமி ஆல்மோஸ்ட் எல்லா விரதமும் இருந்தேன். பிரதோஷம் மட்டும் என்னால் இருக்க முடியலை. பட் முடிஞ்ச அப்போது கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அப்புறம் கும்பகோணம் சைடு கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். சாய்பாபாவை மனசார நம்பி கும்பிட்டேன் சிஸ். எனக்கு பெரிய கிஃப்ட் அவர் தான் இன்னும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் அவங்க சொன்னதுலேயே ரொம்ப முக்கியமானதும் கூட, ரொம்ப நம்பிக்கை தரக்கூடியதும் கூட. என்னது அப்படின்னா, சிஸ் அலோபதி டாக்டர் எல்லாம் சால்வ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். அவங்க அதை பெருசாக சொல்லி பயமுறுத்துகிறாங்க. டாக்டர் சொல்கிற அது என்னென்னா, உடனே உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நீங்கள் ஐவிஎஃப் தான் போகணும்னு. அப்போது எல்லாரும் அந்த ட்ரீட்மெண்ட் போக முடியாது. எவ்வளோ அமௌண்ட் பிடுங்குறாங்க. இப்போது ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய்க்கு 40க்கு மேலே தான் குழந்தை பிறந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், டாக்டர் அப்படி சொன்னால் யாரும் நம்பி பயப்பட வேண்டாம்னு நீங்கள் சொல்லுங்கள் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐவிஎஃப் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம மனசு தளர்ந்து போய் வசதி இருந்தால் அதை பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா நமக்கு அவ்வளோதான், இனிமேல் நமக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க. அதே மாதிரி விருப்பம் இல்லாமல் ஐவிஎஃப்க்கு போகாதீங்க. கண்டிப்பாக ஐவிஎஃப் அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லா க்ரைட்டீரியாஸும் நல்லா இருந்தும் நம்ம ஐவிஎஃப் போகணுமா அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து யோசித்து அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் குழந்தை உண்டாகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி யாரும் சொன்னால் மனசை தளர விடாதீங்க, அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க சொல்கிறது உண்மை தான். அதாவது சில பேருக்கு சில காரணங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு டியூப் இருக்காது, சில பேருக்கு வந்து கன்ஃபார்மாகவே தெரியும் நமக்கு இனிமேல் வந்து ஐவிஎஃப் தான் வழி அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வசதி இல்லைனாலோ, இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைனாலோ, இல்லை இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னாலோ, நீங்கள் வந்து வெயிட் பண்ண முடியாமல், இல்லை வயசை காரணம் காட்டி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். மற்றபடி உங்களால் வந்து முடியும், இதுதான் வழி அப்படின்றவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இன்னொரு விஷயம், ஐவிஎஃப்னு சொல்லிட்டாங்களே மனசு உடஞ்சி போகாதீங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது. மற்றபடி ட்ரீட்மெண்ட் பக்கமே போகாதீங்க அப்படின்றதெல்லாமே எதுவுமே சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து எல்லாமே சூஸ் பண்ணவே முடியும். ஸோ அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கோம். நம்ம சகோதரி சொன்ன மாதிரி நீங்களும் சில விஷயங்களை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாராலையும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.